படிச்சு சொன்னடா மும்பை மொக்க டீமு அப்படின்ட்டு ஆர்சிபி கிட்ட இப்படி தோத்துட்டு வந்து நிற்கிறீங்களேடா. இப்போ என்னப்பா ரீசன் சொல்ல போறீங்க? ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ணலன்ட்டா, இல்லைனா சென்னை சூப்பர் கிங்ஸும் தொடர்ந்து தோத்துன்னு இருக்குது அப்படின்ட்டா, இல்லைனா மும்பையோட ஹோம் கிரவுண்டில் ஆடலடா நாங்கள் அப்படின்ட்டா, என்ன ரீசன் சொல்ல போகிறீங்க? நீங்கள் சொல்கிற ரீசன் எதுவுமே வேலைக்கு ஆகாது இந்த மேட்சுக்கு. ஏன்னா எல்லாமே நார்மலாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் அதை யூஸ் பண்ணல சொல்லுங்க. ஏண்டா ஆர்சிபி கிட்ட போய் தோற்றுட்டு வந்துடுறீங்களே, உங்களுக்கு அத்தனை சீசன் ஜெயிச்ச மரியாதை கொஞ்சமாச்சும் இருக்குமாடா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்சிபி ஆச்சு ஒரே ஒரு சீசன், போன சீசன் தான் ஜெயிச்சுது. அதுக்கிட்ட நீங்கள் அட்லீஸ்ட் அதுவும் ஹோம் கிரவுண்டில் வேறு ஆடுறீங்க, நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிடணும் சொல்லுங்கள்? எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கணும்? கேட்சை விட்றீங்க, ஃபீல்டிங் விட்றீங்க, சுத்தம் அவங்கள ஃபஸ்ட்டு அவ்வளோ ரன் அடிக்க விட்றீங்க. அசிங்கமாக இல்லையாடா? சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். வேறு எதுவுமே கேட்கல, நான் சிம்பிளாக தான் கேட்குறேன். அசிங்கமாகவே இல்லையா? நீங்கள் சொல்கிற அதே 3 ஸ்டார் பிளேயர்ஸை பற்றியே நான் கேட்குறேன். 4. ரோஹித் சர்மா என்ன ஆடினாரு? ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி பண்ணல. 2வது சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணாமல் ஒரு மயிரும் போடுங்கலை. 3வது ஹர்திக் பாண்டியா கேப்டன் என்ன சாதிச்சாரு? ஒன்றுமே இல்லை. 4வது நம்ம பும்ரா விக்கெட்டே எடுக்கல. அதாவது இவனுங்களாம் நீங்கள் ஸ்டார் பிளேயர்னு சொல்கிறீங்கள, அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்கள, அதுக்கான ரெஸ்பெக்டே இந்த மேட்ச்சில் போயிடுச்சு. அதாவது மொத்தத்தில் அந்த மும்பையோட மானமே போயிடுச்சுன்ற மாதிரி தான் நான் அந்த மேட்சையே பார்த்தேன். ஆக்சுவலாக நான் மேட்ச் பார்க்கல, ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக அதுலேயே தெரிஞ்சிச்சு மும்பை எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஆர்சிபியில் அந்த ஓப்பனிங் ஆர்டரில் பொழகுறானுங்க போட்டு ஷாட்டு தான். மும்பை ஹோம் கிரவுண்டாகவே தெரில, அவங்க ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட் மாதிரி இருந்தது எனக்கு. அதான் சொல்கிறேன், அது ருசிச்சாச்சானுங்க மும்பை. அதனால் அது பார்க்கும்போதே நம்மளுக்கே அப்படியே பரவாயில்ல ஆர்சிபி அப்படின்ற மாதிரி வெறியாகுது. நான் சிஎஸ்கே ஃபேன் தான், எனக்கே ஆர்சிபி மேலே என்கரேஜ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆச்சானுங்க. சூப்பர் பேட்டிங், எல்லாருமே நல்லா ஆனாங்கப்பா. திறமையே பாராட்டணும். நீங்கள் நல்லா ஆடி குறை சொல்கிற அளவுக்குலாம் யாரும் கிடையாதுங்க. நல்லா இல்லைனா தான் கை ஊற்றுவோம், ஓகேவா? அந்த வகையில் பார்க்கும்போது மும்பை மட்டமான பர்ஃபார்மன்ஸ்ரா. நான் இது கம்மியாக கை ஊற்றுறேன். இன்னும் நல்ல வாயில் வந்தோடனே வரும், பரவாயில்ல. சோஷியல் மீடியான்றதுனால கொஞ்சம் அடிக்க வாசிக்கிறோம். அதனால் மும்பையை நீங்கள் அந்தளவுக்கு பில்டப் பண்ண வேண்டிய அவசியமாக கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது நான் இன்ஸ்டாகிராமில், என்னோடய யூடியூப்பில், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாத்திலும் போட்டாச்சு. இந்த சீசனு மும்பை கண்டிப்பாக கப்பு கிடையாது. நீ செமிக்கு செலக்ட் ஆகிறது பெரிய விஷயம். சிஎஸ்கே கூட செலக்ட் ஆகிடும், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன்னா இப்போ சஞ்சு சாம்சன்லாம் கம்பேக்கு, தோனியா வந்துடுவார் உள்ள. ஸோ சிஎஸ்கே கூட மேபி வாய்ப்பு இருக்கலாம். இப்போது செலக்ட் பண்ணிடுறது மொக்க டீமு, பட் அதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா, ஓரளவுக்கு. ஆனால் மும்பை வேலைக்கு வாங்குறான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற எந்த டாப் பர்ஃபார்மருமே பர்ஃபார்ம் பண்ணல, டம்மி பீஸ் ஆகிட்டாங்க, ஓகேவா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸு நீ மெயினாக ஜெயிக்க வேண்டிய ரைவால்ரி கூட ஜெயிக்கலை, ஆர்சிபி கூட ஜெயிக்கலை. இதுக்கப்புறம் நீ யார் கூட ஜெயிச்சா என்ன மதிப்பு இருக்கும் நீ சொல்லு பார்க்கலாம். என்ன எஸ்ஆர்ஹெச் கூட ஜெயிக்க போறியா? எஸ்ஆர்ஹெச் கூட நீ ஜெயிச்சாலும் ஒன்று தான், ஜெயிக்கலாலும் ஒன்று தான். ஏன்னா அது ஒரு டீமாகவே கன்சிடர் பண்ணல நாங்கள். ஏன்னா அதில் போலிங் யூனிட்டே இல்லை, அதுக்கிட்டே ஜெயிச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களோட அந்த அத்தனை சீசன் அத்தனை ட்ராஃபி ஜெயிச்சதுக்கான மரியாதையாக மதிப்பை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்சிபி, சிஎஸ்கே மாதிரி டீம் கிட்ட தான் ஜெயிக்கணும். பட் உங்களால் ஜெயிக்க முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு பவர் இல்லை உங்களுக்கு. ஹோம் கிரவுண்ட்லேயே உங்களுக்கு பவர் இல்லை. அப்படின்னும் போது நீங்கள் வேறு எந்த கிரவுண்டு போய் ஜெயிக்க போகிறீங்கன்னு எனக்கும் தெரில. ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு விட்ட பில்டப்புக்கு நீங்களாகவே அப்பாலஜைஸ் பண்ணுறேங்க.